ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். மட்டன் சப்ளி கபாப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு கீமா எடுத்திருக்கேன். மட்டன் கொத்துக்கறி எடுத்திருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, விதை கொத்தமல்லி ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து அதை கொஞ்சம் 1-2 பொடிச்சு இதில் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாட்டி நீங்கள் மிளகாவத்தில் 1-2 உடச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் கம்மியாக தான் சேர்த்துக்கிறோம். ஏன்னா பச்சை மிளகாய் இதில் ஜாஸ்தியாக சேர்த்துப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இலை, இது எல்லாமே கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா அல்லது கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கணும். வழக்கமாக கபாப்பில் தக்காளி சேர்க்குறதில்ல, ஆனால் இந்த சப்ளி கபாப்பில் தக்காளி சேர்த்துப்போம். தக்காளி சேர்த்துக்கிறதா இருந்தால் விதை இல்லாமல் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இல்லது நீங்கள் உங்களுக்கு தக்காளி டேஸ்ட்டு பிடிக்கலன்னா லெமன் கூட சேர்த்துக்கலாம். முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி எந்த அளவுக்கு செய்ய போகிறோமோ அதில் மட்டும் தக்காளி கலந்துக்கோங்க. நீங்கள் நிறைய போர்ஷன் செஞ்சுருந்தீங்க, பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா அதில் தக்காளி சேர்க்காமல் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படையில் சேர்த்துக்கலாம். தக்காளியை விதை எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு முட்டையோட ஈரப்பதம் அது ஃபுல்லாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இன்னொரு முட்டை கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் முட்டை கட்டாயம் சேர்த்தாகணும். முட்டை சேர்த்தா தான் உங்களுக்கு இந்த சப்ளி கபாப் உடையாமல் இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்துடலாம். நீங்கள் முதல் நாள் நைட்டு செஞ்சு வச்சுட்டு மறுநாள் கூட செய்யலாம். நல்ல பெரிய சைஸ் பால் அளவுக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. இதை ரொம்ப மெல்லிசாக தட்டக்கூடாது, ஓரளவு கனமாக தட்டிக்கலாம். அதே மாதிரி இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்தளவு டேஸ்ட் இருக்காது. அதே மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி ரொம்ப கம்மியாக எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணாலும் இது சரியாக வேகாது. ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கிற மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. கண்டிப்பாக இது மிதமான தீயில தான் பொரிச்சு எடுக்கணும். இது வேக வைக்காத மட்டன் இல்லையா, ஃப்ரெஷ் கீமா தான் போட்டிருக்கோம். அதனால் நிதானமாக தான் உங்களுக்கு வேகணும். இல்லாட்டி வெளியில் மட்டும் கருத்துரும், உள்ளே சரியாக குக் ஆகிருக்காது. நம்ம இது போட்டு கொஞ்சம் அது பிரியாமல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்ததை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சில சமயம் இது பிரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் முட்டை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரியாது. பேனோட சைஸை பொறுத்து 2-3 போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது இந்த சைஸ் தான் பண்ணணும் இல்லை, சில பேர் நல்ல பெரிய சைஸில் கூட இதை பண்ணுவாங்க. நமக்கு இந்த சைஸ் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு பக்கம் நல்ல கோல்டன் கலர் வந்தாக்கல திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நிதானமாக வேக விடணும். லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணி கொடுத்தேன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு ஃப்ரை ஆகி வரும். நல்ல 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாக்கில் எடுத்து வச்சிடலாம். நம்ம முட்டை போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி ஆயில் லைட்டாக நுரைச்சி தான் வரும். ஆனால் இது ஆயிலில் பிரியாது. எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டாலே உங்களுக்கு எண்ணெயெல்லாம் வடிஞ்சிடும். ரொம்ப எண்ணெயெல்லாம் உங்களுக்கு குடிச்சிருக்காது. நல்ல டேஸ்ட்டாக வெளியில் மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். மின் சட்னி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் தயிர் எடுத்துருந்தீங்கன்னா அதில் முதல்ல ஒரு 1/4 கப் தயிரை தனியாக மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கணும். ஒரு 2 இனுக்கு மல்லி இலை, 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துடணும். மீதம் இருக்க 1/2 கப் தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மின் சட்னி இதில் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுறணும். மொத்தமாக நீங்கள் தயிரை போட்டு நீங்கள் மிக்சியில் சுத்தையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட்டியான தயிராக இருந்தாலும் நீர்த்து போயிடும். அப்புறம் அந்த மின் சட்னியோட கன்சிஸ்டன்சி நல்லா இருக்காது. ஒரு டின்னர் பார்ட்டிக்கோ இல்லை கிட்ஸுக்கு ஃபேவரேட்டாக செஞ்சு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா குபுஸோ ரொட்டியோ வச்சுட்டு இந்த சப்ளி கபாப் வச்சு மின் சட்னி வச்சு பரிமாறினாலே போதுங்க, சூப்பராக இருக்கும். இதுக்குன்னு ஸ்பெஷலாக சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.